நாங்க ஓரமா வெளியே தூக்கி போடும்போது எங்க மேலாம் ரத்தக்கரையாச்சு அப்படின்னா அந்த மான் எங்க அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் கேக்குறாங்க. எப்படியும் அந்த போலீஸ் ஆபீசரை இந்த தொப்பிக்கார சமாளிச்சு போக வைக்க பாக்குறான். இந்த கார் உள்ள உட்காந்து இருந்துச்சுல அந்த பொண்ணு, இந்த டைம் வேற அதிகமாயிடுச்சு, அதனால யாரையும் கொல்லாததால அந்த பொண்ணோட மண்டை பாம் மாதிரி வெடிச்சு செதறுது. அந்த போலீஸ் ஆபீசர் ஷாக்ல இருக்காங்க. உடனே டாம் என்ன பண்றான், துப்பாக்கி எடுத்து அந்த போலீஸ் ஆபீசர் போட்டு தரலாமா அப்படின்னு இந்த தொப்பிக்காரனும் அந்த கூட அந்த பொண்ணு அவனை தடுக்கிறாங்க. தடுத்துட்டு இவங்க கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க யாரு, இந்த டாமோட சிஸ்டரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த தொப்பிக்காரனோட மண்டை வீங்குது. என்னடா இப்ப இவனும் சாவ போறானா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போலீஸ்காரிய அந்த கூட இந்த பொண்ணு அடிச்சே சாவடிக்கிறா. இவனும் சரியாயிடுறான். இந்த தொப்பிக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிதான் அந்த போலீஸ்காரி யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். என்ன பண்றது, டைமர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இவன் சாவடிச்சிடறான். அந்த போலீஸ்காரியோட ஷார்ட் கண்ணையும் அவனோட வண்டி எடுத்துட்டு இவங்க 2 பேர் கிளம்பி போறாங்க. இந்த தொப்பிக்காரனோட வண்டி எடுத்துட்டு போறாங்களா, அவன் ஒரு பீஸா டெலிவரி பாய் தானே, அவனோட வண்டியில ஜிபிஎஸ் பொறுத்திருக்கும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த தொப்பிக்காரன் ஃப்ரெண்ட்ட சொல்லி நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணு, ஜிபிஎஸ் வச்சு ட்ரேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப இந்த தொப்பிக்காரனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன பிரச்சனைனா, அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது இந்த விஷயத்துக்காக அப்படின்றதுக்காக போராடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி இல்ல, நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேர் ஆகணும் சாவடிக்கலாம் அப்படின்னு நம்ம அஜித் குமார் சொல்ற மாதிரி இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பர் 17, இன்னும் 17 பேரை நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி டாமா அவன் தங்கச்சியும் சுத்திட்டு இருக்காங்க. எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஜிபிஎஸ் ட்ரேஸ் பண்ணி இவங்களும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாத்தையும் யாரையுமே கொல்ல விடக்கூடாது, காப்பாற்றணும் மக்களை அப்படின்ற மாதிரி தொப்பிக்காரனும் அவன் கூட இருக்கிற பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல தானே இந்த உயிருக்கு இழுத்துட்டு இருக்கிறவங்க, அந்த அடிப்பட்டவங்க அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, ஈஸியா கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல தான் இந்த டாமா அவனோட தங்கச்சியும் அங்க இருக்கிற மக்களை ஈவரக்கம் இல்லாம கொன்னுட்டு இருப்பாங்க. எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலையும் கண்டுபிடிச்சு இந்த தொப்பிக்காரனும் அவனோட கூட இருக்கிற அந்த பொண்ணு வந்துடுறாங்க. இந்த டாமா கூட இருக்கிற தங்கச்சியும் வரிசையா கொன்னுட்டே இருந்திருக்காங்க போல. நடுவுல இந்த ஒரு பொண்ணு மாட்டிக்குது, சின்ன பொண்ணு. இந்த டாமோட தங்கச்சி அவளையும் கொலை பண்ணலான்னு துப்பாக்கி நீட்டுறா.